Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது vegetable fried rice. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இத வந்து தனியா குக் பண்ணிட்டு நல்லா ஆற வெச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் vegetables வந்து கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரைஸ் வெச்சுக்கலாம். தண்ணி வந்து இதுக்கு வந்து அளவு கிடையாது. நம்ம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். அரிசி வந்து ஒட்டாம வரதுக்காக. இப்போ நம்ம நெய் விட்டுட்டோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இது வந்து 1/2 hour வந்து பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். குக்கரில் வைக்கிறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி அளவு கொடுத்துருக்குறேன். எப்படி வந்து ரைஸ் குக்கரில் வைக்கணுங்கிற அளவும் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதாவது லிங்க் கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம ரைஸை வந்து வேக வச்சுக்கலாம். இது ஒரு மினிமம் வந்து ஒரு 15 minutes ஆகும். இதுக்கிடையில் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தண்ணி வந்து வடிச்சுக்கணும். நல்லா வேகட்டும். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இது வந்து லைட்டாக இந்தளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 30 seconds வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 30 seconds ஆயிடுச்சு. கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ். இப்போ நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு 3 காய் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் காய் நல்லா வேகட்டும். இப்போ அரிசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். இதை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 3/4 வாசி வெந்தாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேனுக்கு கீழே ஆற வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டுனா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போவே பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. தண்ணி நல்லா வடிட்டோம். இப்போ நம்ம காய் தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு நம்ம இஞ்சியை வந்து லைட்டாக நம்ம கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், ஃப்ளேவருக்காக பூண்டு இஞ்சி வந்து நம்ம திருவிக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 seconds வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து காய் கூட சேர்த்துற பண்ணால் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே வதக்க வேண்டாம். இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பூண்டு இஞ்சினோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னென்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஒரு 30 seconds, 1 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ், சில்லி சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாதம் வடித்து வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். நம்ம மீதி இருக்கிற சாதத்தையும் கிளறிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாதத்துலேயே உப்பு போட்டுட்டோம், அதனால் உப்பு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவோம். பத்தலைனா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரத்துக்கு வந்து பெப்பர் மட்டும்தான். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. மனைவி நல்ல குணங்களை பெற்றவளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவள் கணவன் மற்றவர்கள் முன் ஆண் சிங்கத்தினை போன்று நடக்க இயலும்.